ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 27ஆம் கிழமையிலேருந்தே நான் நல்லா ஈத் வைப்போடவே இருந்தேன். யாரெல்லாம் அது போல இருந்தீங்கன்னு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பெருநாள் தொழுகை ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு டைமிங் வச்சிருப்பாங்க. மிஸ் பண்ணவங்க அடுத்த பள்ளியில போய் ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு பெருநாள் தொழுகை ஜமாத்தோட நல்ல வெளிச்சத்துல தொழுதுக்கிறதுனால எனக்கு எப்பவுமே அந்த தொழுகை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கும், மனசுக்கு இதமா இருக்கும். இது சின்ன பாப்பாவுக்கு மெஹந்தி, பெரிய பாப்பா போட்டு விட்டா. ரெண்டு பேருக்குமே மெஹந்தியும் நல்லா அமைஞ்சுக்கிச்சு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல் எல்லாமே அமைஞ்சுக்கிச்சு. சின்ன பாப்பாவுக்கு போட்டது இல்லாம தனக்கும் அவளை போட்டுக்கிட்டா. முன்கை பின்கை ரெண்டுக்கும் பெரிய பாப்பா போட்டுக்கிட்டா. அவளுக்கு ரைட் ஹேண்ட்ல அவளோட ஃப்ரெண்டு போட்டு விட்டா. அதோட நாங்க அம்மா வீட்டுக்கு போய் கேக்கு, கேசரி எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அம்மா செஞ்ச கேசரி அவ்வளோ அருமையா இருந்தது. அதுவே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. அதனால நாங்க டிஃபன் ஸ்கிப் பண்ணிட்டோம். 10:30 போல எங்க வீட்டுக்கு பிரியாணி செஞ்சுட்டு இருந்தோம். சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரை, அதோட இந்த வறுத்த சிக்கன், அதோட ஆனியன் ரைத்தா செஞ்சோம். அம்மா சமைக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். சீக்கிரம் சீக்கிரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 12:30க்குள்ள செஞ்சு பேக்கப் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு 2 பேரும், அப்புறம் அக்கா பொண்ணு, பக்கத்துல 2 பாப்பா எல்லாம் சேர்ந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. இது இப்போதைக்கு நான் முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி, அம்மா, தம்பி 3 பேரையும் சாப்பிட சொல்லிட்டேன். நான் வெயிட் பண்ண வேண்டான்னு ஒரு 1:30லேருந்து 2க்குள்ள நான் சின்ன பாப்பா வளைச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். பிரியாணியில போட்ட சிக்கனே அவ்வளோ அருமையா இருந்தது. வறுத்த சிக்கன் கூட சாப்பிடணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 3 மணி போல பெரிய பாப்பாவும் சாப்பிட்டா. எல்லாமே திருப்தியா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டுக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்திக்கு தேய்ச்சி கொடுத்துட்டேன். அம்மா சிக்கன் கிரேவி வச்சுட்டாங்க. எங்க ஊர்ல இது போல ராட்டினம் போடுவாங்க. சின்னதா எக்ஸிபிஷன் போல இருக்கும். எல்லா நோம்புக்கும் இது போல போடுவாங்க. அதனால பிள்ளைங்க அங்க போயிட்டாங்க. அவங்கள அழைச்சிட்டு வரதுக்கு நானும் அபியும் போய் அழைச்சிட்டு வந்துட்டு அம்மா அதுக்குள்ள சப்பாத்தி செஞ்சுட்டு கிரேவி செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு சிக்கன் கிரேவியும் எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நான் பிரியாணி செஞ்ச வீடியோவை லாங் ஃபார்ம் வீடியோவா போடுறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.